வணக்கம். முல்லை கிச்சனில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்டுக்கு என்ன லஞ்சு கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு உருளைக்கிழங்கு நான் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அன்றைக்கி நான் அப்படியே வறுக்கிற மாதிரியும் அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஒரு நாளைக்கு மசித்து நம்ம மாற்றி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கெட்டியான பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த உருளைக்கிழங்கை மசித்து இதில் விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோ மிளகாயோ நான் காரத்துக்கு ஆட் பண்ணலை, மிளகுத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சிட்டிகை மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த எண்ணெயில் லைட்டாக சிம்மில் வச்சு வணங்க விடணும். மெலிசான பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் எப்போவுமே கெட்டியான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதே தான் நான் சொல்லிகிட்ருப்பேன். இது சிம்மில் வச்சு நல்லா வணக்க விடலாம். இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை குச்சி இல்லாமல் ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழை நல்லா சுருங்கி அதிலே ஆட் ஆகிடும். கொத்தமல்லி தழை ரொம்பவும் நல்லதுன்றதுனால கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. இது லைட்டாக வணங்கினோடனே நம்ம எடுத்துலாம். அவ்வளோதான், நம்ம இதுக்கு பொரியல் ரெடிங்க. குழந்தைங்க உருளைக்கிழங்கு எப்பவுமே விரும்பி சாப்பிடுங்க. பொரியல் ரெடி. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் சாதம் பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் அரிசி இருக்கிற மாதிரி ஆற வச்சுருக்கேன். இது வடித்து வேக வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சாதம் தான் செஞ்சு தர போகிறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு 6-7 முந்திரி உடச்சி அதை கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். முந்திரி லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் நம்ம இதிலே ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துருவலுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி தான் காரத்துக்கு நான் மிளகுத்தூள் தாங்க சேர்க்க போகிறேன். இது அவங்கவுங்க விருப்பம் தான், வேணும்னா மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஆனால் மிளகுத்தூள் ரொம்பவும் நல்லது. இதில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, அந்த மாதிரி நம்ம அந்த தேவையானதை ஆட் பண்ணிடுறேன். சாதத்துக்கு நான் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக தான் உப்பு தூள் ஆட் பண்ணுறேன், சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாதத்துக்கு உப்பு ஆட் பண்ணலாம், இப்போ கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டுட்டு நான் கொஞ்சமாக அதேமாதிரி கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்தும் போது மனம் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான நல்லா கலக்கி எடுத்த உடனே நமக்கு தேவையான தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி என்ன ஃப்ரூட் பார்த்திங்கனாக்கா பொமோகிரானேட் தாங்க, மாதுளம்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பிடிச்சிருக்குதுங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.